இஸ்லாம் தடுப்பதும் இறைவனது அருளை என்று சொன்னதனாலோ, கலா கதிரில் உள்ளதுதான் நடக்கும் என்று சொன்னதனாலோ என்றைக்கும் சொல்லலை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க அல்லாஹ் எழுதுனதான் என்ன செய்ய போகுது நடக்க போகுது, தடுக்கிறது நல்லா தடுத்துட்டு அதனால வீட்டில் என்னது இருக்கிறேன் இப்படியும் சொல்லலை. இஸ்லாம் இப்படியும் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எதெல்லாம் பிரயோஜனம் தரும்னு நீ நினைக்கிறாயோ அதுல ஆர்வமாக இரு என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஆர்வமாக இரு, எனக்கு அது கிடைக்கணும், நான் நல்லா வாழணும், நான் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், என்ன சமூகம் என் ஊர் எனது நாடு என்னால் என்ன செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும், நான் கொடுக்கணும் அதனால சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ற இஸ்லாம் என்றைக்கும் என்ன செய்ததில்லை தடுத்தது கிடையாது. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், நீங்க உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் ஆர்வமா இருக்குதோ அதுல என்ன செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்ர் என்ற நபித்தோழர் பக்கத்துல இருந்து அவருக்கு ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, உன்னை ஒரு படை தளபதியாக அனுப்பின ஆசைப்படுறேன், அப்படி போனீங்கன்னா யுத்தகலம் உங்களுக்கு நிறைய கனிமத் என்ன செய்யும், எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த கனிமத்துக்கள் உங்களுக்கு பெரும் பங்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்றார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நான் அலா ஹதா அஸ்லம், நான் இதற்காகலாம் என்ன செய்யல இஸ்லாத்துக்கு வரல, இந்த கனிமத்துக்காகலாம் அவர் உண்மையாக சொல்றாரு, அவர் உண்மையாக சொல்றார், உள்ளத்துல அதுக்காக வரல அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அம்ர் நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல பணம் நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பது மிக சிறந்தது. ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல மனிதனுக்கு கிடைச்சா அது மிகவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ என்னது உனக்கு நல்லது கிடைக்கணும், உனக்கு ஏதாவது பொருளாதாரம் கிடைக்கணும் இடத்துல ஆர்வமா இருக்கணும், ஆர்வம் இல்லாம அம்பேண்ட் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. அதுல ஆர்வமா இருக்கணும், ஹலாலா உழைக்கணும், நம்ம நல்லா முன்னேறணும் என்றதுல எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும். ஆனா இதோட இந்த ரெண்டும் சேரணும். பின்னால சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவைகளும் சேர்ந்து என்ன செய்யணும், அந்த ஆர்வம் போகணுமே தவிர பொறாமைப்படுவதோ, மற்றவனுடைய பொருளாதாரத்தை தட்டி கழிப்பதோ, வட்டியில ஈடுபடுவதோ, தொழுகையை புறக்கணிப்பதோ, ஜக்காத்து கொடுக்காம இருப்பதோ, சதக்காக்களை தடுத்துக் கொள்வதோ இது போன்று இல்லாமல் பொருளாதாரம் என்ன செய்யணும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும், ஒரு மனிதன் ஆசை வைக்க வேண்டும்.